இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒரு 3 வருஷ வாழ்க்கைய இவனுக்காகவே வாழ்ந்திருக்கேன். 3 வருஷமா இவன் தான் என் உலகம்னு இருந்திருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு இவன் பண்ண துரோகத்துக்கு இவன் பதில் சொல்லியே தீரணும். திவ்யா, என்ன நடக்குதுங்க? ஏன் அப்படி கோவமா பேசிட்டு இருக்க? என்ன கேட்டா கோவமா பேசுறனா? வேற எப்படி பேசணும்? இந்த 3 வருஷத்துல உனக்கு தெரியாம ஏதாவது நான் பண்ணிருக்கேனா? நான் உனக்கு உண்மையா இருந்தேன். ஆனா நீ என் அன்பை அசிங்கப்படுத்திட்டல. எனக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. எப்படி திருவுனாலும் என்னை ஏமாத்த முடிஞ்சது? என்னோட மாமா பையனு உன்னை ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். இல்லையே, திருன்னு ஒருத்தனோட கேரக்டர் பிடிச்சிருந்தது. மத்தவங்க கிட்ட மரியாதையா பழகுற பழக்கம் எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த அக்கறை எனக்கு பிடிச்சிருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல காதலிக்கிற பொண்ணுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்ச நேர்மை எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா நீ உண்மையாவே நேர்மையானவன் கிடையாது. இவ்ளோ நாள் என்கிட்ட பழகின எல்லாமே நடிப்பு தானே? உன்னை பத்தின விஷயம் எனக்கு தெரிஞ்சப்போ சத்தியமா என்னால நம்பவே முடியல. ஆனா உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. உன் விஷயம் இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சுல. திவ்யா ப்ளீஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. நீ எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷனா கோவமா பேசிட்டு இருக்க? அப்படி என்னதான் நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? எல்லாமே நல்லபடியா நடத்திட்டியே. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை கெடுத்தது பத்தாம ஏன் வாழ்க்கையவும் கெடுக்க பாக்குற? மகா, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். என் சொந்த தங்கச்சி மாதிரி தானே பார்த்தேன். என் அம்மா உன்னை பிடிக்கலன்னு சொன்னப்ப கூட நான் உன்னை விடாம புடிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க வீட்ல இருந்தா நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொல்லி உன்னை இந்த வீட்ல கொண்டு வந்து விட்ட. ஆனா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நீ இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிருக்கே மகா. உனக்கு கூட என்கிட்ட உண்மையா இருக்கணும்னு தோணலல? ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. என் சூழ்நிலை என்ன எதுவுமே பேச விடாம கட்டி போட்டுருச்சு. என் குடும்பத்து மூலமா எனக்கு நடந்த பெரிய பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்ததான் என் கழுத்துல இவர் தாலி கட்டினாரு.